ஹாய்ங்க. இப்போ ஒரு டிசைன் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம். ஸ்லீவ் வந்து கொஞ்சம் டிசைனுங்க. நடுவில் வந்து ஃப்ளீட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கணும். கீழ் அளவு அதுலேருந்து ஹைட் அளவு 8 இன்ச்சு தேவைப்படுதுங்க. அதை 2.5 இன்ச்சு குழி விட்டு மார்க் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து 2.5 இன்ச்சு குழி விட்டு இப்போ மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 3 இன்ச்சுக்கு வந்து அந்த கேப் விட்டுருக்கோங்க. அதில் மேலே வந்து ஃப்ளீட் வைக்க போகிறோம் அந்த மாதிரி. அதனால் இதை கட் பண்ணி தனியாக எடுத்துக்கணுங்க. இப்போ கட் பண்ணுறா வாங்க. இப்போ கட் பண்ணியாச்சு ஸ்லீவை. இப்போ வந்து மேலே வந்து அந்த 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 இடத்தையும் இப்போ கட் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டிசைன் தான் போட போகிறோம். இந்த ஸ்லீவ் ரொம்ப அழகாக இருக்குங்க. இது ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன், அடுத்தது அது பாருங்கள். இது கட்டிங் வீடியோங்க. இப்போ இடுப்பு அளவு 2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க ப்ளவுஸோட அளவு வச்சு ஷோல்ட்ரு ஹைட் அளந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே இந்த கிளாத்தை 2ஆக மடித்து போட்டுருங்க. இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்குங்க கட்டிங்கு. ரொம்ப என் நம்பர்ஸ்லாம் சொல்லி உங்களை டென்ஷன் ஏற்க விரும்பலை. கரெக்டாக அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்டேப்பே இல்லாமல் அப்படியே கட்டிங் போட்டு மார்க் பண்ணலாங்க. இப்போ 2.5 இன்ச்சு ஷோல்டருக்கு வச்சுக்கோங்க. ஷோல்டர் 2.5 இன்ச்சு விட்டுட்டு அந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் அளவு எவ்வளோ இருக்கோ அதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த நெக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. வட்ட நெக்கு, அதில் வந்து அந்த ஸ்டார் ஸ்டாராக ஃப்ளீட் வைக்க வேண்டியது வரும். ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்கள், நல்லாயிருக்கும். ஷோல்டர் வளர்ந்துட்டு தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டாச்சு. இப்போ கையோட அளவு ஆம்கோல் அளவு எப்படி எடுக்கணும்னா, கையோட அளவு என்ன அளவு இருக்கோ அந்த அளவு அளந்துட்டு கீழே இடுப்புலேருந்து அந்த ஆம்கோல் அளவில் எண்டில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு அளக்கணும். இதுதான் கரெக்டான அளவு எப்போவுமே. சரி, உங்களுக்கு அந்த கீழே பிடிக்காமல் இருக்கணும்னா, அந்த ஆம்கோலில் பிடிக்காமல் இருக்கணும்னா இந்த அளவு தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இடுப்புலேருந்து ஆம்கோல் ஹைட்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் எப்போவுமே தைக்கணும். அந்த இடத்துல நிறைய பேருக்கு மிஸ்டேக் வரும். எந்த அளவு அளக்கலாம், கையில் அளக்கலாமா, இடுப்புலேருந்து மேலே அளக்கலாமான்னு 2 அளவு கரெக்டாக பார்த்து வச்சு பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் தோராயமாக. இப்போது நம்ம நெக்கில் வளர்ந்துக்கலாம். ஃப்ரண்ட்டு நெக்கு இப்போது நம்ம டாட் பிடிக்கிற இடத்த மேலேருந்து கீழே வச்சு டாட் பிடிக்கிற இடமும் அதோட அடிப்பாகத்தையும் அளந்துக்கிறோம். இப்போ நெக்குக்கு வந்து நல்லா அழகாக ஒரு வட்டம் போடுங்க. வட்டம் போட்டு இப்போ வந்து அந்த சொன்னல அவங்களுக்கு அந்த இடுப்பு அளவு கரெக்டாக அந்த பட்டிக்கு கீழே எவ்வளோ அளவு வரணுமோ அந்த ப்ளவுஸில் வச்சு கரெக்டாக பண்ணுங்க. ஸ்லீவ்லேருந்து அந்த அளவு கரெக்டாக வச்சு அளந்து போடுங்க கோடு. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. ரொம்ப மெஷர்மெண்ட்லாம் எடுத்து டென்ஷன் ஆகாதீங்க. ப்ளவுஸ் அளவு என்ன இருக்கோ அது பண்ணிவிடுங்க. இப்போ 1.5 இன்ச்சு வைக்கணும் ஆம்கோல்லேருந்து. அப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து பேக்குக்கு வந்து 1.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். ஆனால் ரெண்டுத்தையும் நம்ம இதில் தான் மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக பேக் வெட்டும் போது அதை அப்படியே வெட்டிக்கலாம். ஷோல்டர்லேருந்து கரெக்டாக 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி அந்த ஃப்ரண்ட்டு டாட்டுக்கு கரெக்டாக அளவு வைக்கணுங்க. இதில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஷோல்டர் 2.5, அதுக்கப்புறம் வர அந்த ஷோல்டரோட அளவு வந்து ஓப்பன் 2.5, ஷோல்டரோட அளவு வந்து 1 இன்ச் வச்சு கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த ஆம்கோல் மார்க் பண்ணுங்க. பேக் அளவு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் உங்களுக்கு கிட்ட கொஞ்சம் இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த டாட் கரெக்டாக பார்த்துங்க. சென்டர் பாயிண்ட்டு ஷோல்டர்லேருந்து கரெக்டாக 1 இன்ச் வச்சு ஸ்ட்ரெயிட் போட்டிங்கன்னா அந்த டாட் அளவு கரெக்டாக வரும். அங்கேருந்து ஒரு 1.5, மேலேருந்து ஒரு 1.5ங்க. அது ஒருத்தருக்கு ஒரு அளவு மாறும். இப்போ இவங்க சைஸ் ஒரு 32 வச்சுக்கோங்களேன். அதனால் இந்த அளவு வருது. 36, 38க்குலாம் இன்னும் கொஞ்சம் அகலமாக வருங்க. 1.5னா 2 அந்த மாதிரி வருங்க. இப்போ நம்ம வெட்டிக்கலாம். ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட்டு மேலே இருக்க பீஸ் மட்டும் வெட்டுறோம். இப்போ கீழே இருக்க பீஸ் அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு பேக்கும் கிடச்சிச்சு, ஃப்ரண்ட்டும் கிடச்சிச்சு. இப்போ நம்ம இடுப்பு அளவுலேருந்து கட் பண்ணிட்டு வரோம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. நீங்கள் வீடியோ அடுத்தடுத்து பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு கட்டிங்கே சிம்பிளாக கற்றுக் கொடுக்குறேன். இப்போ நெக் அளவு கட் பண்ணியாச்சு. அதுலேருந்து உங்கள் சைடில் வந்து ஸ்லீவ் அளவு இப்போ கட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பேக்குக்கோசம் நம்ம அந்த 1.5 இன்ச்சு வச்சு அப்படியே கட் பண்ணுறோம். இப்போ தனியாக எடுத்த பிறகு 1 இன்ச்சு ஆம்கோல் விட்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ணுவோங்க. இப்போ ஷோல்டர் கட் பண்ணிக்கிறோம். ஷோல்டரில் லைட்டாக ஒரு கிராஸ் போடுங்க. அப்போ தான் ஷோல்டர் லூஸ் வராது. ப்ளவுஸ் ரொம்ப ஸ்டிப்பாக அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கே ஃபிட்டிங்காக இருக்கும். கரெக்டாக அந்த சதையை பிடிச்ச மாதிரி நல்லா ஃபிட்டிங்காக தெரியுங்க.
இப்போ வந்து இந்த ஆம்கோல் அளவு சொன்னேன்ல, பேக்குக்கு வந்து 1.5 கரெக்டாக இருக்கும், ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1 கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த 1 அளவுக்கு நல்லா பிசிறு விட்டு சைடு விட்டு ஃபுல்லாக கட் பண்ணுறோங்க. இப்போ இது ஸ்ட்ரெயிட் பார்த்துட்டோம், இதுவும் பார்த்துட்டோம், இதுவும் பார்த்துட்டோம். அந்த கப் அளவு வட்டம் வந்து இப்போ கரெக்டாக உட்காரும். நம்ம கட்டிங் போடும்போது நமக்கு தெரியும் இது கரெக்டாக இருக்கும்னு. அப்படியே அந்த வட்டம் கரெக்டாக உட்காருங்க. ஷேப் கரெக்டாக இருக்கும். உங்கள் ஷேப் கரெக்டாக இருக்குன்னா இதையே ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது இப்போ பேக் அளவு பார்க்கலாம். ஒருத்தவங்க தனித்தனியாக போட்டு கட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது டைம் வேஸ்ட்டுங்க. தனித்தனியாக போட்டு கட் பண்ணிட்டு இருக்காதீங்க. பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒன்றாவே போட்டு கட் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் நம்ம முடிச்சிடலாம். ஒரு 4 ப்ளவுஸ் தைக்கிற இடத்துல 5 ப்ளவுஸே முடிக்கலாங்க. இப்போ வந்து முதுகளவு எவ்வளோ தேவையோ பார்த்தாச்சு. இப்போ இது வட்ட நெக்கு தான் நான் டிசைன் ப்ளவுஸ்ன்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. இந்த வட்டத்தில் அதுக்கப்புறம் மேலே செய்ய போகிறது தான் அந்த டிசைன் ஒர்க்கே. அந்த வட்டத்தில் என்ன கஸ்டமர் அந்த ஃபோட்டோ தான் அனுப்பிச்சிருந்தாங்க அந்த மாடல் பண்ண சொல்லி. இப்போ நல்லா வட்டமாக வெட்டிக்குங்க. நல்லா வட்டம் உள்ளே வாங்கி வெட்டுங்க. எப்போவுமே அப்படியே ஷார்ட்டாக வெட்டுறாதீங்க. அப்போ வட்டமாக தெரியாது, ஓவல் ஷேப்பில் தெரியும். வட்டமாக தெரியும்னா உள்ளே குழி வாங்கி நல்லா அழகாக வெட்டிக்குங்க. இப்போ ஃப்ரண்ட் ரெடி ஆகிடுச்சு, பேக்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் டிசைனுக்காக வெட்டி வச்சுருந்தோம்ல, அந்த ஸ்லீவும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பட்டி கட் பண்ணிக்கலாம். பட்டிக்கும் சும்மா மெஷர்மெண்ட்டு அது இதுன்னு அளந்துட்டுருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஸ்டிச்சிங் பண்ணும்போது அதுக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கலாங்க. இப்போதைக்கு அந்த நல்லா ஷேப்பாக பட்டி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கினா போதுங்க. இத்தனை அளவு அத்தனை அளவுலாம் பார்க்காதீங்க. நல்லா குழியாக விட்டு ஃப்ரண்ட்டுக்கு அந்த டாட்டுக்கு நல்லா ஷேப்புக்கு குழி விட்டு அப்படியே வெட்டினா போதும். நம்ம தைக்கும் போது நான் என் மெத்தட் சொல்லித்தரேன். அதில் வந்து எப்படி டென்ஷனே ஆக தேவையில்லைங்க. இந்த அளவு அந்த அளவுன்னெலாம் அது மடிக்கும் போது எப்படி வரும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி ஈஸி மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, பட்டி கட் பண்ணியாச்சு. கீழே நல்லா ஷேப் போட்டாச்சு. இப்போ அந்த இடத்த மட்டும் முனையை மட்டும் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதான் ஃப்ரண்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ தான் புரியும் அந்த ஃப்ரண்ட்டில் வைக்க போகிறோம், இது சைடில் போகுதுன்னு. இப்போ கட் பண்ணியாச்சுங்க. இப்போ இதே மாதிரி வந்து நல்ல பீஸ் போட்டு இப்போ கட் பண்ணணுங்க. இப்போ வந்து ஒரிஜினல் கிளாத் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த கிளாத் மேலே இப்போ லைனிங் போட்டு கட் பண்ணுறோம். இப்போ ஸ்லீவுக்கு வந்து அந்த பார்டர் பெருசாக இருக்குல்ல, அந்த இடத்த எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம லைனிங் கட் பண்ணிட்ட பிறகு இந்த மேலே பீஸ் போட்டு கட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. தேவையான அளவுக்கு மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் துணி விட்டு வச்சுக்கோங்க. சப்போஸ் எதனா மிஸ்டேக் பண்ணும்போது அந்த துணி எக்ஸ்ட்ரா இருந்தால் தாங்க அது கரெக்ட் ஆகும். ஒரு சில பேர் குண்டாக இருப்பாங்க, அவங்களாம் கொஞ்சம் பார்த்து சுகராக கட் பண்ணுங்கள். கொஞ்சம் இவங்களாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்காங்க. சைஸ் சொன்னாலும் 32 தான். சாரியில் நிறைய கிளாத் இருக்குது, அதனால் எவ்வளோ வேணால் ஃப்ரீயாக கட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு மிச்சத்தை வேஸ்ட்டை கட் பண்ணி போட்டுடலாங்க. ரொம்ப கரெக்டாக ஷோல்ட்ரு கரெக்டாக கிட்ட, ஸ்லீவ் கரெக்டாக கிட்ட அந்த மாதிரிலாம் நீங்கள் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எதனா கரெக்ஷன்லாம் பண்ண முடியாதுங்க. அதனால் நல்லா ஃப்ரீயாக லூஸ் விட்டு ஃபுல்லாக கட் பண்ணுங்க. இப்போ நம்ம பேக் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட்டும் போட்டாச்சுங்க, பேக்கும் போட்டாச்சு. இப்போ பட்டியும் போட்டுடலாங்க. இப்போ சொன்னதை நான் நல்லா லூஸ் விட்டு அந்த மாதிரி கட் பண்ணிங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி விட்டே கட் பண்ணுங்கள். நம்ம தைக்கும் போது எதனா ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் இதில் பண்ண முடியுங்க. அப்படியே கரெக்டாக சுகராக கட் பண்ணுறாதீங்க, சரிங்க. இந்த கிளாத்தில் நல்லா தைக்கிறதுக்கு ஈஸியாக தாங்க இருக்கும். கொஞ்சம் ஷைனிங் கிளாத்து, பூனம் கிளாத்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த கிளாத்லாம் கொஞ்சம் சொரசொரம் இருக்கும். இது கட் பண்ணுறதும் ஈஸி, தைக்கிறதும் இது ஈஸிங்க. புதுசாக ட்ரை பண்ணுறோம், இந்த மாதிரி கிளாத்தில் ட்ரை பண்ணுங்கள். சில்க் கிளாத்தில் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுங்க. இந்த பிட்டு வரல, பட்டு சாரி பிட்டு வரல, அதில் ட்ரை பண்ணுங்க, இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கு ஃப்ரண்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு ரெண்டும் ஒன்றா சேர்த்து பண்ணதுனால அங்கேயும் சைட் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போது ஃப்ரண்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்க இந்த துணியில் பட்டி டென்ஷன் இல்லாமல் எங்கே வேணுமோ அங்கே கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்படி கட் பண்ணியிருக்கேன், அப்போ துணி நிறைய மீறும். அவ்வளோதாங்க, பேக்கு ஃப்ரண்ட்டு பட்டி ஸ்லீவ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. மிச்சம் இவ்வளோ துணி இருக்குது. இதை வச்சு தான் அந்த டிசைன் நம்ம போட போகிறோம். இவ்வளோ துணி தேவைப்படுது அந்த குட்டி குட்டி ஸ்டார் மாதிரி மடிக்கிறதுக்கு. இப்போ சாரீ கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுலேயும் அந்த ஸ்டார் மாதிரி மடித்து டிசைன் போட போகிறோங்க. ஓகேங்க, என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.